Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல ஒரு கார்ட்போர்டை யூஸ் பண்ணி ஒரு வால் ஹேங்கிங் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இதுக்கு நான் ஒரு சர்க்கிள் சைஸ் கார்ட்போர்ட் ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து பென்சிலை யூஸ் பண்ணி இது மாதிரி இன்னர் சர்க்கிள் ஒன்னு ஃபர்ஸ்ட் போட்டுக்கறோம். அது உள்ளக்க வந்து ஒரு மரம் இருக்கிற மாதிரி நான் அவுட்லைன் ஒன்னு வரைஞ்சிக்கிறேன். அது வரைஞ்சதுக்கு அப்புறம் சைடுல இருக்க கூடிய இந்த ரெண்டு பீசஸையும் நம்ம வந்துட்டு நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு green color A4 ஷீட் எடுத்துர்க்கேன். அதை வந்து ஒரு குட்டி குட்டி ஸ்கொயர் பீசஸா இது மாதிரி கட் பண்ணிக்கிறோம். நான் 6x6 அப்படிங்கற 6 cm 6 cmங்கறதுல வந்துட்டு இத வந்து நான் ஸ்கொயரா கட் பண்ணிருக்கேன். சோ இப்போ வந்து ஒவ்வொரு பேப்பர்ல இருந்தும் நம்ம ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ண போறோம். அதுக்கு நான் இந்த வீடியோல காமிச்ச மாதிரி நீங்க இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதை ஓபன் பண்ணீங்கன்னா நமக்கு ஃப்ளவர் மாதிரி கிடைச்சிரும். அதுல வந்துட்டு ஒரே ஒரு பெடலை மட்டும் கட் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஃப்ளவர் மாதிரி வரணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு சிசரை வச்சு இது மாதிரி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு அதோட ஓரங்கள்லாம் நல்லா மடங்கி ஃப்ளவர் பேட்டர்னுக்கு வந்துடும். இதில் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டையும் நம்ம க்ளூவை வச்சு ஒட்டிட்டோன்னா ஒரு அழகான ஃப்ளவர் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து நம்ம வந்துட்டு மார்க்கரை வச்சு நான் இது மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஏதாவது பீட்ஸ் உங்கள்கிட்ட ஏதாவது பீட்ஸ் இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லா ஃப்ளவரையும் இது மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதே green color பேப்பரை வந்து இது மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து அதிலேருந்து நம்ம புல் ரெடி பண்ணுறதுக்காக அதோட எட்ஜஸை இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு புல் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நம்ம வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்ட் பேப்பரில் வந்துட்டு பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட்டை வந்து நான் ஃபுல்லாக இது மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கலர் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் அதோட பேக் சைடில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய புல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம ஒட்டிக்கிறோம். ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம ஹாட் க்ளூவை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஒட்டிக்கிறோம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. அதோட பேக் சைடில் வந்து நான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடுறோம். ஸோ அழகான வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.